நான் இன்னும் 2 நாள் பொறுத்துக்கண்ணா. நான் இவ்வளோ நாள் பொறுத்துக்கலண்ணா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் சுத்தமாக பணம் இல்லைண்ணா. வேலை கூட இப்போ தானே போச்சு. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லியிருக்கேண்ணா. நான் வீட்டுக்குலாம் வேணாண்ணா. நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணா. சத்தியமாக கொடுத்துட்றேண்ணா. நான் ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சத்தியமாக கொடுத்துட்றேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பர்ஸிலே ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கே வழி இல்லை, இதில் இவனுக்கு வர காசு தானே. மச்சான், என் படம் ரெடி ஆயிடுச்சாடா? படம் சொல்லியிருந்தேன். எதாவது ஆகலையா? டே ப்ளீஸ் டா. டே உன்னதனால மச்சான் நம்பியிருந்தேன். ப்ளீஸ் டே எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணடா. சரி ஓகே மச்சான், உன்னை தான் நம்பியிருக்கேன், பார்த்துக்கோ. சரி தேங்க்ஸ். ஏய் ஜஸ்ட் மிஸ், ஏற்றிட்டு போயிருப்பான். எனக்கு என்ன ஆச்சு? இங்கே எப்படி வந்தேன்? என்ன நடக்குது? இந்த இடத்த பார்க்கும்போது என்னென்னமோ தோணுது எனக்கு. ஆனால் ஒன்று மட்டும் எப்பவுமே நினச்சி நிற்குது. அது இந்த எல்லா குழப்பத்தையும் அழிக்குது. மை ஃபர்ஸ்ட் லவ். நான் ஏன் தான் பிறந்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில். இதுக்காக தான் பிறந்தேன்னு நினச்ச நாள். தி பெஸ்ட் திங் தட் ஹஸ் எவர் ஹேப்பன் டு மீ. இங்கே தான் என் லவ் சக்ஸஸ் ஆச்சு. எப்படி கோயிலேருந்து இங்கே வந்தேன்? அதுவும் இந்த இடத்துக்கு ஏன் இப்போ வந்தேன்? என்ன நடக்குது? ஒன்றும் புரியலையே. இந்த இடத்துல நிறைய பேர் குடும்பத்தோட வராங்களே, ஆனால் எனக்கு தான் அப்படி யாரும் இல்லையே. பொதுவாக நிறைய பேர் இங்கே சந்தோஷமாக தான் இருப்பாங்க, ஆனால் அதிகமாக சுகமாக இருந்தால் நானாக தான் இருப்பேன். இது மாதிரி பல நாள் இங்கே உட்காந்து என் அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி நினச்சி யோசிச்சு அழுதுருக்கேன். அதெல்லாம் நினச்சா திருப்பி வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இதெல்லாம் தோணுது. இப்போ இங்கேயே நான் வந்திருக்கேன். ஃபேமிலி இல்லைன்னு வருத்தப்பட்ட எனக்கு வேற ஒரு ஃபேமிலி அமைஞ்சது இந்த இடத்துல தான். அன்னை இல்லை, இந்த இடத்துல தான் நான் வளர்ந்தேன். ஆனால் இந்த இடத்துக்காக இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லைன்னு பல நாளாக எனக்கு உறுத்திருக்கு. எந்த இடத்த நான் மறுபடியும் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சனோ
அந்த இடத்தையே நான் பார்க்குறேன். த worst பார்ட் ஆஃப் மை லைஃப். வாழ்க்கையில் சூசைட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நானே சூசைட் பண்ணணும்னு நினச்சனால அதான். என் கரியர் செஞ்சு என் லவ்வும் ஃபெயிலியர் ஆகி சொல்லப்போனால் ஏன் தான் வாழ்றோமோன்னு தோணுனால தான் எனக்கு. பட் அன்றைக்கி நான் ஏன் சாவேன் எனக்கே தெரியல.